நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஸோ நல்ல ஒரு பட்டிமன்றம் மூலமாக நம்ம சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தாங்க. சுகமா சுமையானா சொல்கிற ஆன்சர் என்னன்னா சுகமான சுமை. கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் வந்து சுகமான சுமைன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, இப்போ முக்கியமான டைமுக்கு வந்திருக்கிறோம். நம்ம நன்றி செலுத்துகிற நேரம். முதலாவது இந்த ப்ரோக்ராமை நல்லபடியாக நடத்தி தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இல்லைன்னா எந்த நிகழ்ச்சியும் எந்த ப்ரேயரும் நல்லா நடத்த முடியாது. ஸோ அவருக்கு நம்ம நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அடுத்தது மறைந்த பாஸ்டர் சந்திரன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் அவர் சபைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ சந்திரன் பாஸ்டர் கடந்த வருஷம் எங்கள் கூட கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் இருந்தாங்க. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல இருந்து எங்களுக்கு சமைக்கிறதாகட்டும், பாடல் பாடுகிறதாகட்டும் அநேக உதவி செய்தாங்க. இப்போ அவங்க இல்லை, இருந்தாலும் நீங்கள் சபை மக்கள் கூட இருக்கிறீங்க, பாஸ்டர்மா கூட இருக்கிறீங்க. ஸோ அவர் விட்டு சென்ற ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக நம்ம பைபிள் காலேஜ் டைரக்டர் மிஸ்டர் டேனியல் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க வந்து இந்த பைபிள் காலேஜை பெட்ட குடும்ப மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் இணைந்து பெருமுயற்சி எடுத்து இந்த ப்ரோக்ராம் நாங்கள் நடந்திருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் மாத்திரமல்ல, பைபிள் காலேஜையும் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். டைரக்டருக்கு நன்றி செலுத்துகிறோம். பின்னாடி போகாதீங்க, ஒரு 5 மினிட்ஸில் நம்ம முடிச்சிருவோம், கிஃப்ட் கொடுத்து முடிச்சிருவோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்க. அடுத்ததாக அப்போஸ்தல சபை தலைமை போதகர் பெஞ்சமின் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். முன்னாடி சொன்னது போல ஐயா வந்து எங்களை அன்புடன் உபசரித்து அநேக திறந்த வாசல்களை சபையில் அறிவித்து எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் நாங்கள் சொல்லுகிறோம். அது மாத்திரமல்ல, காலை பாஸ்டர் அவங்க வர முடியல, அவங்க சன் ஜான் பாபு வந்திருக்கிறாங்க. அவங்க சபையினருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அவங்களுக்கும் எங்களுக்கு ஓப்பன் டோர் தந்திருக்கிறாங்க பைபிள் காலேஜ்க்கு. அது மாத்திரமல்ல, சிஎஸ்ஐ ரெவரண்ட் ஐயா வந்திருக்கிறாங்க. அவர்களும் எங்களுக்கு ஓப்பன் டோர் தந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தேவராஜ் பாஸ்டர் அவர்களும் எங்களுக்கு பெரிய ஆலோசனை கொடுத்தீங்க, எங்கள் ப்ரொஃபஸர், அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும்னா நம்ம பைபிள் காலேஜ் டீம், எம்டி பிடிஹெச் டீம். அவங்க வந்து நான் சென்னையிலேருந்து இன்னைக்கு காலையில் தான் நான் வந்தேன். நான் ஃபோனில் நான் விசாரிக்கும் போது அனைத்து ப்ரோக்ராம்ஸையும் ஸ்பெஷலாக நீங்கள் டேக் கேர் பண்ணிட்டீங்க. இதை நான் உட்காந்துருக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. சைனாவில் ஜாக்மான்னு ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறார். அவர் பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்னாங்க, அவருக்கு வந்து படிப்பறிவும் இல்லை, அவருக்கு பெரிய அனுபவமும் இல்லை, அவருக்கு பணம் உதவும் இல்லையாமா. ஆனால் அவர் எப்படி பெரிய சக்ஸஸ் ஆனார்னா, அவர் சொன்ன காரியம், எனக்கு படிக்க தெரியாது, ஆனால் படித்தவங்க என் டீமில் இருக்கிறாங்க. ஸ்பான்சர் எனக்கு கிடையாது, ஆனால் ஸ்பான்சர் பண்ணுறவங்க என் டீமில் இருக்கிறாங்க. இவங்களையும் நான் கனெக்ட் பண்ணி விட்டேன், நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். அந்த பிரின்சிபலை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறேன். பல ஊரில் நான் பைபிள் காலேஜ் நடத்துகிறேன்னா எல்லா இடத்துலையும் நான் போய் இருக்க முடியாது. என்னை விட பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் நம்ம டீமில் இருக்கிறீங்க. ஸோ என்னை விட பெரிய பெரிய பட்டிமன்றத்திலலாம் நான் பார்க்கும்போது, மலர் சிஸ்டர், பிரேமா சிஸ்டர்லாம் பார்க்கும்போது அதிகமாக சூப்பராக பேசுனீங்க, எங்களை விட அதிகமாக நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க. ஸோ உங்களை கனெக்ட் பண்ணி விட்டோம். எங்கள் தலைமையில் இந்த ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டுங்க. இதனால தான் 10 இடங்கள்ல ப்ரோக்ராம் நடத்த முடிந்தது, 10 இடங்கள்ல கிளாஸ் எடுக்க முடிந்தது. ஸோ உங்களுக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் கொடுக்குறேன். அது மாத்திரமல்ல, சென்னையிலேருந்து என் கூட வந்த அருமை ஜான் ஸ்டீஃபன் ஐயா அவர்களுக்கும், அவங்களும் நம்ம டீமுக்காக அநேக பேர்கிட்ட போய் பேசியிருக்கிறாங்க, அநேக செஞ்சிருக்கிறாங்க. இப்போ கூட நம்ம பைபிள் காலேஜ் டிரான்ஸ்லேஷனை வந்து பார்க்கணும், இன்னும் அநேக காரியங்களை செய்யணும்னு சொல்லி சென்னையிலேருந்து வந்தாங்க. பஸ்ஸில் சீட்டு கூட கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய இம்மானுவேல் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்க மேஜிக் மூலமா இன்னும் நிறைய மேஜிக் பண்ணுவாங்க, டைம் இல்லாதனால ரொம்ப ஷார்ட் பண்ணி கொடுத்தோம். அவர்களும் நைட்டு டிராவல் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக சர்ச்சு மெம்பர்ஸ்க்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து 2 பேருக்கு நான் கண்டிப்பா ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். முதலாவது நம்ம டீமை லீட் பண்ண நம்ம டேனியல் பிரதர். அவங்க வந்து நைட்டெல்லாம் கேரல்ஸ் போனாலும், அவங்களுடைய பிஸ்னஸ் தோட்டத்தில் இருந்தாலும், அதன் மத்தியிலும் இந்த ப்ரோக்ராம் நடக்கணும்னு சொல்லி ஸ்டார்டிங் டேலேருந்து இன்னைக்கு வர அந்த நைட்டு தூங்காமல் பகல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செகண்ட் வந்து நம்ம பிரேமா சிஸ்டருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவங்களும் அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு நமக்காக சமைச்சு வந்து, அது மாத்திரமல்ல பல ஆலோசனைகளை கொடுத்து நம்ம எல்லாருமே செஞ்சிருக்கிறோம். பட் அவங்க 2 பேர் தலைமையில் நம்ம எல்லாம் செய்திருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாரையாவது நான் மிஸ் பண்ணா மன்னிச்சு கொள்ளுங்க. சில டைம் நம்ம ஞாபகம் மாதிரி வச்சிருவோம். சொல்லிட்டேன்.
கூடலூர் ஐயாவுக்கும் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் ஐயாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம். ஸோ மேஜிக் டீமுக்கு சொல்லிட்டா வேற யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா மன்னித்துக் கொள்ளுங்க. சில பேரை நம்ம மிஸ் பண்றதுக்கு வழக்கம் நம்ம ஞாபகம் இல்லாம மிஸ் பண்ணிருக்கிறோம். தேவன் தாமே மகிமைப்படுத்துவாராக. இப்போ நம்ம முக்கியமா கிஃப்ட் கொடுக்குற டைம்ல வந்திருக்கிறோம். நாங்க சில பேர்கிட்ட போய் நாங்க கிஃப்ட் கொடுக்குறோம்னு சொல்லும் போது சில பேர் சொன்னாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணுமா, கிஃப்ட் கொடுத்து தான் சுவிசேஷம் அறிவிக்கணுமா, டைரக்டா சுவிசேஷம் அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உங்களுக்கு திருப்பி சொன்னேன், பிரிட்டிஷ் மக்கள் வந்து யூரோப்பியன் மிஷனரிஸ் நம்ம ஊருக்கு வரும்போது அவங்க வந்து ஜீசஸையும் கொண்டு வந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க சொத்தை வித்துட்டு வந்து நம்ம ஊர்ல ஆலயத்தை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒருவேளை எதுக்கு இவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க இருந்திருந்தாங்கன்னா நம்ம இன்னும் வந்து நம்ம அதே லெவல்ல தான் இருந்திருப்போம். இப்போ நம்ம டைம், நம்ம மற்றவங்களுக்கு வந்து கிஃப்டோடு கூட சுவிசேஷம் அறிவிக்கணும். அது மாத்திரமல்ல, என் மொபைல்ல நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது, பழைய வீடியோஸ் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது என் பையனுக்கு அநேக கிஃப்ட் வந்துச்சுங்க. அவன் பர்த்டேக்கு அநேக கிஃப்ட் வந்தாலும் நான் கொடுத்த கிஃப்ட் அவன் பார்க்கும்போது அவன் முகத்துல ஒரு சந்தோஷம் அந்த வீடியோல நான் பார்த்தேன். அப்போ நம்ம பசங்களுக்கு எவ்வளவு கிஃப்ட் வந்தாலும் இன்னொரு கிஃப்ட் வரும்போது சந்தோஷமா இருக்கும்போது அநேக மக்கள் வந்து சில வேளை அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு கிஃப்ட் தான் கிடைக்கும். அந்த ஒரு கிஃப்ட் மூலமாக அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுவை தெரிந்து கொண்டேன், இந்த கிஃப்டை வாங்குவதற்காக நான் வந்தேன், பட் அதை விட பெரிய கிஃப்டாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவங்க சொல்லும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாத்தீங்களா. சோ இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து அநேகர் ஸ்பான்சர் பண்ணிருக்கிறீங்க, அநேகர் உழைத்திருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. இது ஒரு ஸ்டார்டிங் தான். அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமாக நம்ம கூடலூர் பைபிள் காலேஜ் சார்பாக செய்வோம்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. இப்பொழுது டானி பிரதர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி இப்போ நம்ம கிஃப்ட் கொடுத்து பிரைஸ் லார்ட். தேங்க்யூ பிரதர். இப்போ வந்து நம்ம கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோம். அப்போ நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாமே பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு பாடல் ஒழிக்கும். அப்போ வந்து கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து இங்கே சென்டா கிளாஸ் டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த டான்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து பேர் கூப்பிடும்போது அவங்க வந்து இடையில வந்து நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிங்க. இதை வந்து பாடல் நம்ம போடலாம். உங்களுக்கு ஒரு சென்டா கிளாஸ் இதோட முடியுது. கிஃப்ட் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம எல்லாரும் போகலாம்.
5 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம். சாரி, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். பொழுது நம்ம நேம் வாசிக்கும் போது நீங்க அப்படியே லைனா முன்னாடி வந்து பாஸ்டமா எங்க இருக்கிறீங்க? பாஸ்டமா சபை பாஸ்டமா பாஸ்டமா நீங்க லைனை வர வைங்க. வர வச்சுட்டு கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே பின்னாடி போயிருங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து முன்னாடி வாங்கிட்டு அப்படியே இந்த வழியில் போய் பின்னாடி உட்காருங்க. அதுக்கப்புறம் நம்ம குரூப் ஃபோட்டோ எடுத்து லாஸ்ட்டாக ப்ரேயர் பண்ணி நம்ம முடிக்கலாம். ஸோ முதலாவது நான் கூப்பிடுறவங்க முன்னாடி வந்துருங்க, லைனாக வாங்க. ஆலாவயல், அம்மினி பி, தீபா, நந்தினி, ஸ்ரீவித்யா, பிருந்தா, நந்தினி, சாந்தா, குமார், இந்த 8 பேர் அப்படியே முன்னாடி வாங்க, லைனாக வாங்க. நமது அப்போஸ்தல சபையின் போதகர் பெஞ்சமின் ஐயா அவர்களை முன்னாடி கூப்பிடுறோம். அவங்களை கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். முதலாவது இந்த 8 பேருக்கு அப்போஸ்தல சபையின் போதகர் அவர்கள் கிஃப்டை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பாங்க. 8 பேர் முடித்த பிற்பாடு அத்திப்பாளியை சார்ந்த தேவி, சிந்து, தேஜஸ்வி, சிக்கி, வனிதா, நீங்களாம் ரெடியா இருங்க. முதலாவது வாங்க, முன்னாடி வாங்கம்மா. ஆலாவயலை சார்ந்த அம்மினி, தீபா, அம்மினி, தீபா, ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி வாங்கம்மா. கரங்களை தட்டி அவர்களை வெல்கம் பண்ணுவோம். தீபா எங்க இருக்கீங்க? தீபா சீக்கிரம் வாங்க. அடுத்தது நந்தினி. நந்தினி யாரு? ஸ்ரீவித்யா யாரு? ஸ்ரீவித்யா. பிருந்தா யாரு? பிருந்தா அதை விட்டு சாயங்காலம் கொயர் ப்ராக்டிஸ், அதுக்கு வந்து ஒய்எஃப்சி ப்ரோக்ராமு, இது எல்லாம் முடிச்சுட்டு நந்தினி யார்? நந்தினி இன்னொரு நந்தினி. அடுத்த நந்தினி. சாந்தா வரலையா? ஓகே, சாந்தாக்கு அப்புறம் கொடுத்துடலாம். குமார் யாரு? குமார் ஃபேமிலி. ஃபேமிலியா வாங்க. ஓகே, அடுத்து அத்திப்பாளி தேவி. தேவி யாரு? ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். அடுத்தது நம்ம டைரக்டர் டேனியல் செல்வராஜ் அவர்களை கூப்பிடுறோம். ஆலவயல் அம்மணி அம்மா வாங்க. மனு வாங்க. வாங்க வாங்க வாங்க. தனலட்சுமி வாங்க. உங்க பேர் என்ன? சாந்தா வாங்க. உங்க பேர் என்ன? தேவி வாங்க. உங்க பேர் என்ன சிஸ்டர்? சிந்தர் சிஸ்டர் வாங்க. தேங்க்ஸ் டேனியல் அண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அடுத்தது நம்ம சிஎஸ்ஐ ரெவரண்ட் ஐயா கொஞ்சம் முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது அத்திப்பாளி, சிக்கி, வனிதா, கேம்பி, சுமதி, விஜயா வாங்க. அத்திப்பாளி, சிக்கி, வனிதா, கேம்பி, சுமதி, விஜயா, திவ்யா, சாந்தே, வனஜா. சிஎஸ்ஐ ஐயாவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துங்க.
கிஃப்ட் வந்தவங்க அப்படியே பின்னாடி வந்துருங்க. லாஸ்ட்டாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துங்க. சாந்தா, வனஜா எல்லாரும் வந்துட்டீங்களா? அத்திப்பாளையில் எல்லாரும் வந்துட்டீங்களா? அடுத்ததாக தேங்க்யூ ஐயா, தேவராஜ் ஐயாவை முன்னாடி கூப்பிடுகிறோம் அடுத்தவர்களை கிஃப்ட் கொடுப்பதற்காக. புரமண வயல் கோத்தி கீதா மாதி அண்ணாள் வாங்க. புரமண வயலை சார்ந்த கோத்தி கீதா மாதி அண்ணாள் வாங்க. புரமண வயல் மக்கள் வாங்க. கரங்களை தட்டி நம்ம உற்சாகப்படுத்துவோம். தேங்க்யூ சார். அடுத்தது கவுண்டம் கொள்ளி வில்லி மகேஸ்வரி வந்திருக்கிறீங்களா? கவுண்டம் கொள்ளி லட்சுமி ஓனார்த்தி வந்திருக்கீங்களா? வாங்க. கார்குடியிலேருந்து யார் வந்திருக்கீங்க? கார்குடி மாரி ஸ்ரீலா அம்மினி காத்தியாயினி. நம்ம சென்னையிலேருந்து வந்திருக்கிற நம்ம சிவன் பிரதர் கொடுப்பார். வாங்க, வரிசையா வாங்க. நீங்க கலந்துக்கலாம். மீத கிஃப்ட் அப்படியே எடுத்து வந்துருங்க. இந்த சர்ச்சில் இருக்கவங்க மற்றவங்க கொடுத்தது போங்க. கோமியம்மா உங்களை கூப்பிட்டுருக்காங்க முன்னாடி வாங்க. அத்திப்பாடி கோமியம்மா. இது பிரின்சிபால் சார் கொடுப்பாரு. தமிழ்வேல் காலேஜ் பிரின்சிபால் சார் ஜான் ஸ்டான்லி அவர்கள் கொடுப்பார். கோமியம்மா. மாரி சுசீலா அம்மினி காத்தியாயினி வாங்கிட்டீங்களா? அடுத்த குருபர்பள்ளி மக்கள் வாங்க. அம்மினி ஷீபா சரஸ்வதி லட்சுமி புள்ளி சீரா அம்மினி ராஜம்மா. இதில் இருக்கிறவங்களாம் வாங்கிக்கிங்க. வராதவங்களுக்கு சிஸ்டர் அவங்க கொடுத்துருவாங்க. ஷீபா சரஸ்வதி லட்சுமி புள்ளி சீரா அம்மினி ராஜம்மா பிந்து அம்பிகா சரோஜா ராஜேஷ் கோமி வெள்ளச்சி அம்பிகா அம்மினி கே கீதா மீனாட்சி. நிஷா சிஸ்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மிஸ்ஸஸ் ஸ்டான்லி அடுத்தது நீங்க வந்து கிஃப்ட் கொடுங்க. மிஸ்ஸஸ் டேனியல் எம்டி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். சிஸ்டர் வாங்க, சீக்கிரம் 2 பேர் வாங்க. அம்மணி ஷீபா சரஸ்வதி லட்சுமி குள்ளி சீரா அம்மணி ஏ ராஜம்மா பிந்து அம்பிகா சரோஜா ராஜேஷ்
டோமி, வெள்ளச்சி, அம்பிகா, அம்மினி, கே, கீதா, மீனாட்சி. பேர் விடுபட்டிருந்தாலும் வாங்க. ஓகே ஆண்டி, தேங்க்யூ 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 ஸோ மச். மிஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் வாங்க 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 வாங்க. யாராவது இருக்கீங்களா? இந்த பேர் கூப்பிட்டவங்க யாராவது இருக்கீங்களா பாருங்க. அம்மினி, பி, தீபா, நந்தினி, ஸ்ரீவித்யா, பிருந்தா, நந்தினி, சாந்தா, குமார், தேவி, சிந்து, தேஷ்லி, வனிதா, கேமி, சிக்கி, சுமிதா, விஜயா, திவ்யா. இது யாராவது கிடைக்கலன்னா கூட நீங்க பாஸ்டர்மா கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பண்ணி இந்த ப்ரோக்ராமை முடிக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் நல்ல உணவு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. எல்லாரும் உணவை உண்டு கொண்டு ப்ரேயர் பண்ணி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு இறுதி ஜபத்துக்காக நமது சிஎஸ்ஐ ரெவரண்ட் ஐயா அவர்களை வந்து இறுதி ஜபத்துக்கு அழைக்கிறோம். அவர்கள் ஜபம் பண்ணி ஆசீர்வாதம் கூறுவார். ஐயா வர்றதுக்கு ஒரு நிமிஷம் முன்பாக நம்ம பாஸ்டர் அம்மா வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது நம்ம மிஸ்ஸஸ் ஸ்டான்லி அக்கா அவர்களை நான் முன்னாடி அழைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கம். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். இறுதி ஜபத்தை நமது ஐயர் அவர்கள் வந்து ஏற்படுத்தும். கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். எல்லா நல்ல ஈவுகளுக்கும் கிருபைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராய் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமது பிறப்பின் மகிழ்வு எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்தது. பெத்தலை பாலகன் தாவீதில் மாத்திரமல்ல, உண்மையாய் தேடுகிற எல்லாருடைய உள்ளங்களில் வந்து பிறந்து வாழ்வித்து வழிநடத்த ஆயத்தமாய் இருக்கிற உன்னதமான ஆண்டவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உமது பிறப்பின் நன்னாளை மகிழ்ந்து கொண்டாடி உமது நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கண்டடைய கிருபை செய்தருளும். கிறிஸ்துமஸ் அதை ஒட்டின ஆண்டவரே பல்வேறு நிகழ்வுகள் இங்கே நடத்தப்பெற்றது. ஒரு அர்த்தமுள்ள ஒரு சிந்தனையோடு ஒரு சிறிய பட்டிமன்றத்தோடு ஆண்டவரே அது நிறைவு செய்யப்பட்டது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எல்லா மக்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்தது என்ற அந்த வார்த்தையோடு நாங்கள் நின்று விடாதபடிக்கு அதற்கு அடையாளமாக பெத்தலை பாலகனை அறிவித்து அவர் மூலமாய் உண்டாயிருக்கக்கூடிய அந்த மீட்பை, அந்த ரட்சிப்பை நாங்கள் அறிவித்து எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக சில பரிசு பொருட்களை கொடுக்க நீர் உதவி பாராட்டினீர். தொடர்ந்து ஆண்டவரே, ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே சூழலிலே நாங்கள் உமது பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நெஞ்சார்ந்த நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாட்டமாக அல்ல, ஆண்டவரே, பொருளுள்ள வகையிலே கிறிஸ்துமஸ் உணர்த்தக்கூடிய செய்தியினுடைய மைய பொருளை உணர்ந்து அதை கண்டு ஆராதித்து முதலாம் வருகையிலே பெத்தலை பாலகனாக வந்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிழ்ந்து கொண்டாடி இரண்டாம் வருகையிலே நீதியுள்ள நியாயாதிபதியாக நீர் இந்த பூமியிலே வெளிப்பட போகிறீர். அப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தரை நாங்கள் சந்திக்கும்படிக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டும்.
அந்த ஆயத்தத்தினுடைய ஒரு நிகழ்வாக ஆண்டவரே பிசஸ் ஹண்டர்ஸ் ட்ரஸ்ட் மூலமாக தமிழ் வேதாகம கல்லூரியோடு கூட இணைந்து சுவாமி இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படிக்கு சுவாமி வேதத்தில் இருக்கக்கூடிய மறைபொருளான ரகசியங்களை ஆண்டவரே இப்படிப்பட்ட மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உன்னதமான ஊழியத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அந்த கல்வி பணி அநேகருக்கு பயனுள்ள வகையிலே அது அமைவதற்கு நீர் கிருபை பாராட்டும். அநேகர் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முன் வரட்டும் அப்பா. அப்படி உள்ளங்களில் நீர் பேசி அதற்குரிய சிந்தனைகளை கொடுத்து வழி நடத்த இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாள் நிகழ்விலே பல நாள் சுவாமி திட்டமிடப்பட்டு பல்வேறு அமர்வுகள், பல்வேறு யோசனைகள், பல்வேறு விதமான ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை பெற்று இந்த கூடுகையை சீரும் சிறப்புமாக நடத்தி இருக்கிறார்கள். இதை முன்னெடுத்து சென்ற ஆண்டவரே பிரின்சிபல் ஸ்டான்லி அவர்களுக்காக, அதோடு கூட இயக்குனர் ஆண்டவரே, அதோடு கூட கல்லூரியிலே பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் எல்லாருடைய அரிய முயற்சியும் மிகுந்த பாராட்டுக்குரியது. இதற்குரிய பலன்களை கர்த்தர் அவர்களுக்காக பரலோகத்தில் வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து சுவாமி வருஷத்தை நன்மை நாளை முடிச்சு விடுகிற கர்த்தர் தாமே நாங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு புதிய 2026ஆம் ஆண்டிலே பல புதிய கிருபைகளும் நன்மைகளும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது இறை ஆளுக்குள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். தந்தை, மைந்தன், தூய ஆவியினுடைய அன்பும் அருளும் ஆசி நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். தேங்க்யூ.